ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷாவை பாக்குறதுக்கு சென்னைக்கு வந்துடுறான். ஏன் வெளியே பணியில நிக்கிற அப்படின்னு சென்னை கேள்வி கேட்டுட்டு உள்ள வெயிட் பண்ண வேண்டியதானு கேக்குறான். இல்ல யோசிச்சுட்டு இருந்தேன், என் முன்னாடி இருக்கிறது முன்னாடி மாதிரி ஒரு சாதாரண அதிகாரி கிடையாது, இப்ப அவரு கேபினட் மினிஸ்டர், நான் பார்த்து பத்திரமா பிஹேவ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு ஜின்ஷா சொல்றா. இதுக்கும் மேல என்கிட்ட பவுண்டரி யூஸ் பண்ணி பழக போறேன்னு சொல்ற, கரெக்ட் தானே அப்படின்னு சென்னை கேட்டுட்டு, சரி ஓகே, இதுக்கு மேல ஒன்ன வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி நான் லேட்டா வர மாட்டேன், நான் முன்னாடி வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அதை பத்தி பேசல அப்படின்னு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. அவளை உள்ள பனி படாம கூட்டு போயிட்டு சென்னை சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நிறைய பேர் அந்த பழைய பிரின்ஸ்க்கு ஆதரவா இருந்ததால அவங்களெல்லாம் பதவியில இருந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க அப்பாவுக்கும் அந்த பிரின்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க அப்பாவோட டிபார்ட்மெண்ட்ல வேலை ஒழுங்காதான் நடந்துட்டு இருக்குங்கிறதால அவர் வேலையில அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஜின்ஷாட்ட கேட்க, இது நாட்டை பத்தின விஷயம், இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க தேவையில்லைன்னு ஜின்ஷா சொல்றா. என்னதான் இருந்தாலும் உன் அப்பா அப்படிங்கறதால கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ கரெக்ட்னு அந்த முடிவை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஈஷியனுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சென்னை கேக்குறான். ஈஷியன்கா, அன்னைக்கா ஈஷியன் என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கான், என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவன், அவனுக்கு ஒரு ஆபத்துனா அப்புறம் நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா அப்படின்னு கேட்க, சென்னுடனே அப்ப ஈஷியன் உனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானா அப்படின்னு கேக்குறான். ஆமா, அவனோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு ஜின்ஷா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா. சென்னு வேகமா ஜின்ஷாவோட பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நானும் நிறைய நேரத்துல ஆபத்துல உன் கூட இருந்திருக்கேன்ல, அப்போ நான் உனக்கு யாரு, நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டான்னு கேட்க, ஆமான்னு ஜின்ஷா சொல்றா. நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் மினிஸ்டர் ஆனதுல இருந்து ஆளுக்கு பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உங்க வீட்டுக்கு இப்ப வரலனாதான் அதிசயம், நீங்க இந்த சின்ன வயசுலயே மினிஸ்டர் ஆயிருக்கீங்க, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ஆளுங்க வரதான் செய்வாங்க, எந்த பொண்ணா இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஹாப்பியா தான் இருப்பான்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. வேகமா ஜின்ஷாவோட கைய சென்னு புடிச்சுக்கிறான். நீ ஹாப்பியா இருப்பியா அப்படின்னு கேக்குறான். என்ன சொல்றீங்க, கைய விடுங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அசையாத, நான் சொல்றத மட்டும் கேளு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை ஒன்னா இருந்து பாத்துட்டோம், எனக்கு ஜஸ்ட் உன் கூட ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இருக்கணும் அப்படின்னு தோணல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற, என் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பியா அப்படின்னு கேட்க, ஜின்ஷா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேனே, நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல, சங்ஷிக்கு போயிட்டு பிசினஸ் பண்ண போறேன், அந்த ஊர்ல பொண்ணுங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய பிசினஸ் உமன் இருக்காங்க, சோ நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லைன்னு சொல்றா. அப்போ இதுக்கும் மேல அதை பத்தி யோசின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா விட்டா போதுன்னு அங்க ஓடி போயிட்டு இருக்கா. சென்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா அவரோட வேலைக்கார பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஆனா உங்களுக்கு சென்னை பிடிக்கும் தானே நினைச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பிடிக்கும் தான், யார் இல்லன்னு சொன்னா, நல்ல பவர்ஃபுல்லான ஆளுதான், ஆனா அதுக்காக கல்யாணமா பண்ணிக்க முடியும், அதுவும் இருக்கத்திலே பவர்ஃபுல்லான மினிஸ்டரா மாறிட்டதால அவருக்கு நிறைய துணை மனைவி எல்லாம் இருப்பாங்க, ஏற்கனவே எங்க அம்மா பட்ட கஷ்டம் போதாதா, நான்லாம் சத்தியமா அதெல்லாம் அனுபவிக்கிற ஐடியாலேயே இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. இருந்தாலும் அவர் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, பாசம் வச்சா என்ன பண்றது, இப்ப பாட்டி என்ன பாத்துக்கிறாங்க, காசு என்கிட்ட இருக்கு, பிசினஸ் பண்றதுக்கு திறமையும் என்கிட்ட இருக்கு, அது போதும், நான் அப்படியே வாழ்ந்துடலான் இருக்கேன், ஏன்னா எனக்கு எவ்வளவு அளவுக்கு சென்னை பிடிச்சாலும் அதை விட அதிகமா என்னதான் பிடிக்கும்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த பக்கமா நம்ம ஜின்ஷாவோட அம்மா வேலைக்கார லேடி இருப்பாங்கல்ல, அவங்க அதை கேக்குறாங்க. கேட்ட நேரா ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஜின்ஷாவுக்கா பாக்குறதுக்காக ஏதோ ஒரு பெட்டி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜின்ஷா இதுல என்ன இருக்குன்னு கேக்குறா. உள்ள போய் ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஓபன் பண்ணா அதுல ஒரு கல்யாண ட்ரெஸ்ஸும் ஒரு லெட்டரும் இருக்கு. உங்க இன்ட்ரோடக்ஷன் செரிமனி நடந்ததுல இருந்து உங்க அம்மா இந்த ட்ரெஸ்ஸ அவங்க கையாலேயே எம்ப்ராய்டரி பண்ணாங்க, யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா, அப்புறமா உங்க கல்யாணத்தப்ப குடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அன்னைக்கு அவங்க இறந்து போன நாள் அன்னைக்கு காலையில என்ன பார்த்து இதை உங்க கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு கொடுக்க சொல்லி ஞாபகப்படுத்தி வச்சுட்டு போனாங்க, நானும் சும்மா மறக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தான் நினைச்சேன், அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரியாது, கல்யாணத்தப்ப குடுக்கலான்னு தான் நினைச்சேன், இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருந்தத காதுல வாங்கினேன், அதான் இப்பவே கொடுத்துட்டேன், லெட்டரை படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போயிடுறா. ஜின்ஷா லெட்டரை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல அவங்க அம்மா, நான் என் வாழ்க்கையிலே ரெண்டு தப்புக்கு தான் வருத்தப்படுறேன், 2 தப்பு தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒண்ணு உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணுது, இன்னொன்னு உன்னை இந்த ஊரை விட்டு குழந்தையில வெளியே அனுப்புனது, இந்த 2 தப்பும் கடைசி வரையே என்ன சாப்பிட்டுட்டே இருக்கும், அது என்ன நிம்மதியாவே இருக்க விடாதுன்னு எனக்கே நல்லாவே தெரியும், நான் ஒரு முட்டாள் லேடியா இருந்துட்டேன், ஆனா நீ அப்படி கிடையாது, ரொம்ப அறிவாளி பொண்ணு, இந்த மாதிரி கல்யாண ட்ரெஸ் நான் உனக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்திருக்கேன், நீ ரொம்ப அறிவாளியா ஒரு நல்லதா யோசிச்சு நல்ல பையனா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும், ஆனா உனக்கு எப்படி வாழணும்னு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாழணும், என்ன மாதிரி மட்டும் நீ வாழ்ந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜின்ஷாக்கு இப்பதான் கொஞ்ச நாளா அழுகை விட்டுருந்தா மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. நீங்க பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஜின்ஷாவோட சொந்தக்கார வீடு உனக்கு போனால அந்த வீட்டுல இருக்க அந்த பாட்டி உங்க மருமக கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்னது இது இவ்வளவு செலவாகுது, எப்படி நம்ம கட்டுப்படி ஆக போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு
அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுலதான் ஒரு பொண்ணு லியான் இருக்கால, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த பையன் வீட்டுல மொத்தமா 4 பசங்க, அவன் தான் 4வது பையன். 3 பொண்ணுங்களுக்கும் நல்ல டவுரி வந்திருக்கும். அதுல நம்ம லியாக்கு நல்லா டவுரி போடலனா அங்க எல்லாருமே அவளை கம்பேர் பண்ணி பேசி அசிங்கப்படுத்திடுவாங்க. தப்பி தவறி கூட இப்படி பண்ணக்கூடாது, அத்தை நல்ல டவுரி போடணும்னு சொல்ல மாமியார் பாக்குறா. பார்த்து பார்த்துதான் பண்ணோம், ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, ஆமா இந்த 4வது பையன் இருக்காலன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவோட அப்பாவை பத்தி பேசுறாங்க. அவங்க வீட்ல எப்பவுமே காசுக்கு பஞ்சமே இல்ல. ஏன்னா அங்க ஜின்ஷாவோட அம்மா பெரிய வீட்ல இருந்து வரதால காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப எதுக்கு அவங்க தனியா இருக்கணும்? அதான் அம்மா இல்லாத பிள்ளைங்களா ஆயிடுச்சுங்க. அந்த பிள்ளைங்களையும் சரி 4வது பையனையும் சரி இங்கே கூட்டு வந்து தங்க வச்சுட்டோம்னா அவங்க காசெல்லாம் நம்ம காசு ஆயிடும். அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாருன்னு சொல்லிட்டு கிரிமினலா ஐடியா போடுறாங்க. ஆமாத்த, அதுவும் கரெக்டா தான் இருக்கும்னு அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா இருக்கால அவங்க பாட்டி வீட்ல, அந்த பாட்டி வீட்ல கூரங்கோட அம்மா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இந்த கூரங்கும் ஜின்ஷாவும் ஒன்னா பேசிட்டே இருக்காங்க. எங்க என் பையனை மைக்கி அந்த ராசி கட்டவ கல்யாணம் பண்ணிடுவாளுன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் போய் முதல்ல என் பையனை கூட்டு வரேன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஜின்ஷா தனியா உட்காந்துட்டு இருக்கா, சென்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கும் மேல என்னை பத்தி அடிக்கடி யோசிச்சு பாருன்னு சொன்னால அது ஞாபகம் வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. கரெக்டா கூரோங் அங்க போறான். சங்ஷில நிறைய பெரிய இடம் வாங்கி போட்டிருக்க, நிறைய கடையை உன் பேர்ல வாங்கி போட்டு ஆல்ரெடி ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்க, ரகசியமா அந்த வேலையெல்லாம் எதுக்கு பாக்குறேன்னு கூரோங் கேட்க, ரகசியமா நான் பாத்திருந்தா உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சியா? நான் ரகசியமாலாம் பாக்கலையே, அந்த ஊர்ல நிறைய பிசினஸ் உமன்லாம் இருக்காங்க, சோ பாதுகாப்பு நல்லா இருக்கும், நான் அங்க போய் பிசினஸ் பண்ண போறேன், இதுக்கு மேல கல்யாணம் எல்லாம் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பாத்துட்டு இருக்கான். இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்றதுல பயம் இருக்குதானே, பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூரோங் சொல்றான். ஏன் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. லவ் பண்ணிதான் ஆகணுமா என்ன, நீ பயந்து தானே இருக்க, உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனா பாட்டி அதை தானே முன்னாடி ஆசைப்பட்டாங்க, அப்புறம் உன் வாழ்க்கையில பயப்படணுங்கிற ஒரு விஷயமே வராதுல்ல, நான் தானே, உனக்கு என்ன பயம், என்ன சொல்றேன்னு கேட்க, முட்டாள்தனமா பேசாதரான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா அவங்க அம்மா வர சத்தம் கேக்குது. கூரங்கோட அம்மா உள்ள வந்துட்டு 2 பேரும் நைட்டு நேரத்துல கதவை சாத்திட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தோன்னு 2 பேரும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாமா, நீ எப்ப கேபிட்டல் சிட்டிக்கு கிளம்ப போறேன்னு அவங்க நேரா நம்ம ஜின்ஷாவை பார்த்து கேட்க, ஏன் என்ன துரத்தலான ஐடியால இருக்கீங்களாங்கிற மாதிரி ஜின்ஷா எதிர்த்து பேசி விடுறா. அவ்வளவு அதை கோச்சிட்டு கிளம்பிடுறா. இந்த வேலைக்கார பொண்ணு பாத்துட்டு, இருந்தாலும் இந்த ஆண்டிக்கு ரொம்ப ஓவர் திமிருதான்னு சொல்ல, கூரோங்காக நானும் பார்த்து பார்த்து வைக்கிட்ட எதுவும் பேசாம இருக்கேன்னு ஜின்ஷா திட்டிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம சென்னை கேபிட்டல் சிட்டில இருந்து ஜின்ஷா முக்கியமான பொருள் எல்லாம் ஊருக்கு கப்பல்ல அனுப்புறா போல. அவளும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டா, என்கிட்ட சொல்லாமலே கிளம்ப ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு குதிரையில வேகமா கிளம்பிட்டு இருக்கான். நான் அவளை போய் பார்க்க போறேன் அப்படின்னு. ஜின்ஷா நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி மேனேஜரோட பத்திரமா அதை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அமிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பக்கமா நம்ம சென்னை வந்துட்டு இருக்கான். வாங்கன்னு சொல்லிட்டு இவ வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷா, கடைசியா நீ சொல்ற பதில் இதுதானா? உனக்கு மரியாதையா கூட பதில் சொல்லிட்டு போக தெரியாதா? இதுக்காக இப்போ போய் மறுபடியும் சங்ஷிக்கு கிளம்பி போயிட்டு இருக்க, சொல்லிட்டு போக மாட்டியான்னு கண்டுபடி கத்த ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா பாக்குறா, நான் ஊருக்கு போறேன்னு யார் சொன்னது? என் மேனேஜர் அங்க இருக்கிற கடையெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக அவர் கிளம்புறாருன்னு சொல்ல, சென்னைக்கு பயங்கரமா வந்துட்டு பல்ப் ஆயிடுது. அப்படியா, நீ போலையா? நான் தான் கொஞ்சம் தெரியாம ஓவரா உணர்ச்சி வசப்பட்டணும்னு சொல்லிட்டு, சரி நான் போய் டீ சாப்பிட்டு வரேன், நீ வண்டி எல்லாம் பத்திரமா அமிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு சென்னை போய் உட்காந்துக்கிறான். ஜின்ஷாவும் அதே மாதிரி வண்டி எல்லாம் அமிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. சென்னை உட்காந்து அமைதியா டீ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை பாக்குறா. பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. சென்னை கிட்ட போயிட்டு, என் பாட்டி இங்கதான் இருந்தாங்க, ஆனா அவங்க பக்கத்துல ஊருக்கு போயிருக்காங்க பிசினஸ் பாக்குறதுக்காக, ஈவினிங் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் உள்ள ஆண்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுறீங்களான்னு கேட்க, நான் வேற யாரையும் பாக்குறதுக்கு வரல, ஒன்ன பாக்கதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சென்னை பக்கத்துலயே போயிட்டு இருக்கான். ஜின்ஷா சொல்றா, ப்ராப்பரா பேசலாம், தள்ளியே நில்லுங்கன்னு சொல்ல, சரி ஓகே ப்ராப்பராவே பேசுறேன், நான் யோசிச்சு பார்க்க சொன்ன விஷயத்த யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்ல யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு அப்பவே சொன்னேன்னு ஜின்ஷா சொல்றா. அது சரிப்பட்டு வராது, நான் உனக்கு உத்தரவு போடுறேன், கேபிட்டல் சிட்டிக்கு இப்பவே நீ கிளம்பி வரணும்னு சொல்ல, பதவியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு ஜின்ஷா கத்துறா. பதவியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண கூடாதா? நீ கொடுத்த கணக்குல எனக்கு நிறைய டவுட் இருக்கு, அந்த கணக்கெல்லாம் ஒன்னா செக் பண்ணலாம், இப்படி ஓகேவா, இப்படி கூப்பிடுறேன், வா போலான்னு சொல்ல, ஜின்ஷா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா வேலைக்கார லேடி வராங்க. உன் அம்மா பெட்டியெல்லாம் நான் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்தேம்மா, அது வந்துன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷா சென்னை பார்த்துட்டு, இவர் வெளியால் கிடையாது, எந்த விஷயம் பார்த்தாலும் சொல்லலாம்னு சொல்ல, சென்னைக்கே கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. இல்லம்மா, இந்த லெட்டரை பாரு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த ஜின்ஷாவோட சொந்தக்கார லேடி கூட போர்த்தி இவள மறுபடியும் இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த லேடி ஜின்ஷாவோட அம்மா கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி 20,000 வெள்ளி காயின் கடன் வாங்கியிருக்காங்களாம். அந்த கடனுக்கான பத்திரம் அதுல இருக்கு. இது கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அதெல்லாம் காதுல வாங்கிட்டு, சென்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க அப்பாவும் சில நாளுக்கு முன்னாடி அவர் பொண்ணை கூப்பிட்டுட்டு கூலாவை கூட்டிட்டு உங்க பாட்டி வீட்டுக்கே போயிட்டாரு. இப்பெல்லாம் அவங்க ஒரே வீட்டுலதான் இருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாக்கு நிறைய காசு இருக்குல்ல, அந்த காசை உங்க அம்மாவோட டவுரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்கவங்க இப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஓ அப்படி கதை வருதா, இப்ப நான் யாருன்னு போய் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. பதவியை இப்ப அதிகமா யூஸ் பண்றது நான் கிடையாது, நீதான் சொல்லிட்டு சென்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. சென்னு வந்திருக்காருன்னு சொன்னதால ஓடி வந்தம்மா, ஆனா பாரு அவர் அதுக்குள்ள கிளம்பிட்டாருன்னு சொல்ல, பிசினஸ் விஷயமா வந்தாரு பாட்டி, அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் கூரங்கோட அம்மா வந்து பக்கத்துல உட்கார்றா. கூரங்குக்கு சம்மந்தம் கேட்டு நிறைய சம்மந்தம் வந்துட்டே இருக்காத்த. அதுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கால இப்பதான் சின்ன பொண்ணு, நல்லா அழகா இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா அப்பாவே எல்லாமே உயிரோட இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆரோக்கியமான குடும்பம். கூரங்குக்கும் வர ராசி ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை எங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ, அவங்க அம்மா இல்லாத பொண்ணுன்னு குத்தி காட்டுறதுக்காக தான் இந்த லேடி இதெல்லாம் பேசுறா. ஜின்ஷா பாக்குறா, இங்க பாருங்க அத்த, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன், எனக்கு கூரங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்ல. ஆனா என் அம்மாவெல்லாம் எடுத்து குத்தி காட்டி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போனா போதுன்னு கூரங்கே நான் கல்யாணம் பண்ணிடுவேன், புரியுதான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. பாட்டி பாக்குறாங்க, சாப்பிடுற நேரத்துல உன்னை யார் பக்கத்துல இருந்து உட்கார சொன்னா, கிளம்புன்னு சொல்லிட்டு மருமகள் அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. பாட்டி ஜின்ஷாவை தனியா கூட்டு போயிட்டு, என்னடா சொல்லும், ஊருக்கு மறுபடியும் போக போறியான்னு கேட்க, ஆமா பாட்டி, அப்பா மறுபடியும் பழைய வீட்டுக்கு போயிருக்காராம், அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல, ஆனா காசாதான் இருக்கும் நான் யோசிக்கிறேன். இங்க பாருங்களேன், அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட 20,000 வெள்ளி காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, இதை நீ திருப்பி வாங்க போறியான்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா பாட்டி, 20,000 வெள்ளி காசுனா என்ன சும்மாவா வருது, வட்டியோட கொஞ்சம் சேர்த்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, ஆமா பெரிய காசுதான், பல வருஷம் ஆயிருக்கு, திருப்பி வாங்குறதுனா உன் முடிவு பண்ணிட்டனா போய் வாங்கு, நீ சின்ன பிள்ளை, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, என்னைக்கா இருந்தாலும் பாட்டி உயிரோடு இருக்கிற வரையா இது உன்னோட வீடு, நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி எப்பவுமே பாட்டி உனக்காக வெயிட் பண்றப்பன்னு சொல்ல, ஜின்ஷா உங்களுக்கு பிரிஞ்சு போறது மட்டும்தான் பாட்டி எனக்கு கஷ்டம், மத்த எதுவுமே எனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஈஷியன் வந்து பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கான் கமாண்டரா. அப்போ அவனுக்கு நேத்தே வந்து ஜின்ஷா மறுபடியும் கேபிட்டல் சிட்டிக்கு வந்துட்டாலாம், உங்க அந்த அக்கா வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு போயிட்டாலான்னு சொல்ல, வந்தவ தகவல் சொன்னாலா பாத்தியான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்க இருந்து ஈஷியன் கிளம்பி போயிட்டு இருக்கான். எங்க ஜின்ஷா ஜுவல்லரி எல்லாம் போட்டிருக்கத பார்த்து அந்த பாட்டி இருக்கால, இது புது பாட்டி, இங்க பாருமா, நம்ம வீட்ல எல்லா பொண்ணுங்களும் இந்த அளவுக்கு ஜுவல்லரி போடுறது இல்ல, நீங்க பிசினஸ் குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜுவல்லரி மேலேயே கண்ணெல்லாம் வச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரான் இருக்கான்ல, உங்க குடும்பத்திலேயே அம்மா வீட்லயே இருந்துட்டு இருந்தா எப்படிமா, பிசினஸ்காரங்க கூடயே சத்தி பேசிட்டு இருந்தா அறிவாளி எப்படி முன்னேறுவான், அதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்ல, ரான் இருக்கானே இப்பதான் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். என் சென்னு இருக்காருல, அவர் கூட என் குடும்பத்தோட இருக்க ஸ்கூல்ல தான் கொஞ்சம் வருஷங்கள் படிச்சிருக்காரு, அவர் மினிஸ்டராவே ஆயிருக்காரு, என் குடும்பம் ஒன்னும் அவ்வளவு கம்மி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா நல்லா இடிச்சு பேசிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ ஈஷியன் வராருன்னு தகவல் வருது. இந்த பாட்டி பாக்குறா, அவனை பார்த்து எல்லாருமே இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கமாண்டர் ஆனதுல இருந்து நிறைய கொலை, நிறைய பேரை வந்து புடிச்சிட்டு போறதுன்னு சொல்லிட்டு கொடூரமான வேலையெல்லாம் அவன் பாக்குறதால, அவனெல்லாம் இங்க கூட்டு வராதீங்க, அக்காவை பக்கத்தானே வந்தான், அப்படியே கூட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கொஞ்சம் திமிராவே பேசுறா. ஆனா அங்க உள்ள ஈஷியன் வந்துடுறான். என்ன பேசுனீங்கன்னு கேட்க லைட்டா எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. பாட்டில இருந்து அத்தனை பேரும் எந்திரிச்சு வணக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. கமாண்டருக்கு வணக்கம் போடுறதானப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதையுமே கண்டுக்காம ஜின்ஷாவை பார்த்து, கொஞ்சம் வா தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். என் ஊருக்கு வந்ததை என்கிட்ட சொல்லவே இல்ல, உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு, என்ன பார்த்தா உனக்கு கூட பயமா இருக்கான்னு கேட்க, ஏண்டா வெளியே இருந்து எல்லாத்தையும் ஓட்டு கேட்டு வந்தியான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேட்க ஆரம்பிக்கிறா. இல்லையே, அதான் என்னோட வேலையே, இது தனியா வந்து ஓட்டு கேட்கறதுல வராது, என் வேலையை பாக்குறதுலதான் வரும், புரியுதா அப்படின்னு சொல்ல, ஆமா பெல்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. இப்பதான் 2 பேரை புடிச்சு அடிச்சு துவச்சிட்டு வந்தேன், அவங்க ரத்தம் மேல ஒட்டிக்குச்சு, என்ன பாக்க உனக்கு அருவருப்பா இருக்கான்னு கேட்க, ட்ரெஸ் மாத்திட்டு வர கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்திட்டு இருக்கா. அவன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான். எங்க போற, போகாத, உனக்கு வேற வேலையே கிடைக்கலையா, இந்த வேலையில எதுக்குடா சேர்ந்தேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு வேற வேலை கிடைக்கல ஜின்ஷா, என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு பவர் வேணும், எனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டு இருக்கான். ஜின்ஷாக்கே அவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஈஷியன் அவ கையில இந்த ஒரு வலையில ஒண்ணு கிடைச்சது, போடுறதுனா போடு இல்லனா தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, இவ்ளோ அழகா இருக்கு, ஏதோ கீழே கடந்து பொறுக்குனது மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அந்த லியா அப்புறம் ஜின்ஷா கூலா 3 பேரும் சேர்ந்து எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க. கூலாவை வேணும்னே கீழே தள்ளுற மாதிரி தள்ளிட்டு, என் மேல விழுந்துட்டியான்னு சொல்லிட்டு இந்த லியா இருக்கால அவ மேல பழிய போடுறா. ஒழுங்கா அந்த ஊசியில என்கிட்ட ஒரு தடவை குத்து வாங்கிரு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் கல்யாணத்தை உன் இஷ்டத்துக்கு பண்ண விட மாட்டேன், பாட்டி கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்ல கூலா பாக்குறா. இல்ல என் கையிலேயே குத்திக்கோன்னு சொல்ல வந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம அங்க இருக்க விடுவாளா ஜின்ஷா, ஏய் என்ன நீதான் அவளை தள்ளி விட்ட, என் கண்ணால பாத்துட்டு இருந்தேன், சும்மா இந்த மாதிரி போய் பேசிட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்ல பாட்டி பாக்குறாங்க. ஜின்ஷா என் கூட கொஞ்சம் வா, என் கால் அமைக்கி விடுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூட்டு போறாங்க. பாட்டி வசதியா இருக்கா, நான் கூட உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன்,
என் அம்மா உங்களுக்கு 20,000 தங்க காசு கடனா கொடுத்தாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் இல்லையேங்கிற மாதிரி அந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.